அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருந்தாலும் முன்னாள் அதிமுக நிர்வாகி என்ற அடிப்படையில் அதிமுகவிற்கு ஆதரவாக நயினார் நாகேந்திரன் பேசி வருவதாக அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் அண்ணாமலை ஆதரவாளர்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணாமலை ஆதரவாளர்களும் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்களும் சோசியல் மீடியாவில் அடித்துக் கொள்வது தேசிய தலைமையை டென்ஷன் ஆக்கியுள்ளதாக சொல்கின்றனர். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த ஏப்ரல் மாதம் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரனை பாஜக தேசிய தலைமை அறிவித்தது. முன்னதாக அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக தொடர்ந்து அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தமிழக பாஜக மந்த நிலைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஆளும் அரசுக்கு எதிராக தினமும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துவது, ஆக்ரோஷமாக அறிக்கைகள் வெளியிடுவது என்று அண்ணாமலை செயல்பட்டது பாஜகவினரிடையே உற்சாகத்தை கொடுப்பதாக அமைந்தது. அதே நேரம் நான் தான் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அண்ணாமலை தொடர்ந்து கூறி வந்தார். அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் செயல்படாமல் இருக்கிறது என்றும் அண்ணாமலை அடுக்கடுக்கான விமர்சனங்களை அதிமுகவின் மீதும் முன்வைத்தார். இச்சூழலில்தான் புதிய பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையின் இடத்தை நிரப்புவார் என்று பாஜகவினர் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் நயினார் நாகேந்திரனோ இன்னும் அதிமுக முன்னாள் நிர்வாகியைப் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் நயினாருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் முன்னாள் அதிமுக காரர் என்பதால் அக்கட்சியிடம் பாஜகவிற்கு அதிக இடங்களை கேட்க மாட்டீர்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறதே என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணம்தான் முக்கியம் என்றார். இது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டுமின்றி பாஜக மூத்த நிர்வாகிகளையும் கடுப்பாக்கியுள்ளதாக சொல்கின்றனர். 3 வருடத்தில் பாஜகவை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சென்றவர் அண்ணாமலை. ஆனால் இவர் எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணம்தான் முக்கியம் என்று சொல்கிறார். இப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் பாஜக எப்படி வளரும் என்று நயினாருக்கு எதிராக தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வருகின்றனர். அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் நயினார் ஆதரவாளர்களுக்கும் சமூக வலைதளங்களில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் பாஜக தேசிய தலைமைக்கு தலைவலியாக அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.